नमस्कारः। श्रीनिवास इति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्योरथौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळिनिलयं श्रीकृष्णसद्देशिकं श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैकागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं मृङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैकमिकं तत्त्वं मस्तामलकताङ्गतं यस्य सारस्वतस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवतीसखं यद्वयत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे ऋतमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள்ளோரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போவளவும் வாழ்வு. स्थिरचरजगन्मातुः क्षोण्याः क्वचिच्चतुरर्णभी परिसपदि क्रोडक्रीडां विभावयतः प्रभोः श्रुतिपरिपणश्लोकद्वन्द्वात्मना परिपक्तिमो रमयतु मनःसत्त्वस्थानां रहस्यशिखामणिः। ரகசியஷ்காமணி ரகசிய கிரந்தத்தில் வராகச்சர்ம ஸ்லோகத்தோட 2வது ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருந்தோம். ததஸ்தம் ரியமானந்தோ காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்லோகம். இதில் ததா தம் ரியமானந்தோ காஷ்டபாஷாண சந்நிபம், காஷ்டபாஷாண சந்நிபம் நினச்சி அவன் ஒரு மரத்து கட்டை மாதிரியோ கல் மாதிரியோ இருக்கான். அப்படின்னா இவன் சேத்தனன் ஆச்சு. இவன் சைத்தன்யாஸ்ரயத்துவம் இருக்கு. அவன் தர்மபூத ஞானம் நித்தியமானது, என்னைக்கும் அது நாசமாறதில்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த சேத்தனனே ஒரு கல் மாதிரியோ இல்லை மரத்து கட்டை மாதிரியோன்னு சொல்றது சரியா? அப்படின்னா பிராணம் போகக்கூடிய சமயத்தில் அந்த மாதிரி ஸ்திதியில் இருக்கிறான். அச்சேதனத்துக்கும் இவனுக்கும் வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி இருக்கிறான். இவன் எந்த இந்திரியங்களும் வியாபாரம் பண்ணல, ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்திதியில் அதை காமிக்கிறதுக்காக காஷ்டபாஷான சந்நிபம், ஞானம் இருக்கிற சமயத்தில் எப்போவான ஒரு விஷயம் என்னை ஸ்மரணம் பண்ணுண்டான பக்தியாலே பிரீத்தியாலே பிரபத்தி பண்ணுறது அந்த ஸ்மர்த்தா அப்படின்றது பிரபத்தியே சொல்கிறது. அவனே இந்த மாதிரி அச்சேத்தனத்து மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நானே என்னோட ஸ்மரணத்தை கொடுத்து அவனை ஸ்மரிச்சுண்டு அனுகிரகத்தை பண்ணி, ஸ்மரணம் அப்படின்னா என்ன, பகவான் ஸ்மரணம் பண்ணுறதுன்னா என்ன, அகம் ஸ்மராமி அப்படின்னு சொன்னானே. பகவான் எல்லாமே எல்லா சமயத்திலையும் எல்லாமே தெரிகிறான் நேராக. அவன் சர்வஜனானவன். யோகேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா அப்படின்னு நாதமுனிகள் பகவானோட சர்வஜத்துவம்ன்றதை சொல்றார். யுகபத்து ஏக காலத்தில் சர்வம் வேத்தி எல்லாமே தெரிகிறான். பிரத்யக்ஷேன பிரத்யக்ஷமாக நேராக, சதா ஒரு காலத்தில் இருக்கு ஒரு காலத்தில் இல்லை அப்படின்னு இல்லை, எல்லா காலத்துலேயும் ஸ்வதா தானாயே தெரிகிறான். மற்றவா யாருமே சகாயம் வேண்டியதில்லை. அவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வஜத்துவம் உள்ள
என்னும்படியா இருக்கிற ஈஸ்வரன் க்ஷேத்திரஜரை போலே மறுப்பது ஒரு காலமும் நினைப்பது ஒரு காலமும் அன்றைக்கே இருக்கா. இப்போது அவனுக்கு நம்ம க்ஷேத்திரஜால் மாதிரி இவனுக்கு சில டைம்ல சில சமயத்துல எல்லாம் மறந்து போறது, சில சமயத்துல ஞாபகம் வருது, எல்லாமே இருக்கு நமக்கு. ஸ்மிருதி விஸ்மிருதி எல்லாம் ஆண்டே இருக்கு நமக்கு. இந்த மாதிரி பகவானுக்கு இல்லை. அதனால அகம் ஸ்மராமி அப்படின்னு ஏன் சொல்லணும்? எல்லா காலத்திலையும் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. அவனுக்கு விஸ்மிருதியே இல்லை, எப்பவுமே ஸ்மரணை எப்பவுமே இருக்கிறமே. அவனு நிச்சயமாக அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிற சமயத்துல அகம் ஸ்மராமி அப்படின்னு ஏன் சொல்லணும்? அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது சுவாமி தேசிகன் சொல்றார். பிரபன்னனுக்கு அப்போது ஸ்வயத்னத்தால் ஸ்மரணம் இல்லையானாலும் தன்னோட பிரயத்னத்தினாலே எந்த ஸ்மரணையும் பண்ண முடியாத அந்த ஸ்திதியில இருக்கிறான் அவன். அப்படி இருந்தாலும் கூட இந்த ஸ்மரணம் முதலாயாதல் இதுக்கு மேலாயாதல் உள்ள பலமெல்லாம் பரஸ்வீகாரம் பண்ணி ஸ்வீகிருத நிர்வாண க்ஷமனமான தன்னாலே சித்திக்கும் என்று தோற்று கைக்காக தன்னுடைய சானுகிரக புத்தி விசேஷத்தை ஸ்மரண சப்தத்தாலே உபச்சரிக்கிறான் அப்படின்னு. இது ஒரு ஔபச்சாரிகமான பிரயோகம், செகண்டரி சென்ஸ் அப்படின்னு. ஔபச்சாரிகம் அவன் ஸ்மராமி அப்படின்னு சொல்றது பகவானுக்கு ஸ்மரணை இருக்குல்ல, அதுக்கு முதல்ல அந்த சமயத்துல தான் அவன் ஸ்மரணை பண்ணிக்கிறான்ற அர்த்தம் இல்லை. எல்லாமே எல்லா சமயத்திலும் தெரியக்கூடிய பகவான் பிரத்யட்சமாக எப்போவே சதா தெரியவன், விஸ்மிருதியே இல்லாதவன். அதனால இது என்னன்னா எந்த அர்த்தம் இதுக்கு சொல்றது அப்படின்னா அவனோட அனுகிரக புத்தி விசேஷத்தையே ஸ்மராமி என்று சொல்லிட்டு இருக்கான் பகவான். ஸ்மராமி என்ற சப்தத்தினாலே அவனுக்கு இந்த சமயத்துல அனுகிரகத்தை பண்றேன், விசேஷமான அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. என்ன அதுக்கு பூர்ணமா அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்வயத்னத்தாலே அவனுக்கு ஸ்மரணம் இல்லை. பிராணம் போகக்கூடிய சமயத்துல தான் பிரயத்னம் பட்டு பகவானை ஸ்மரணம் பண்ண முடியாது. ஆனா முதல்ல ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹ தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம். எல்லாம் சரியா இருக்கிற போது எப்போ ஒரு விஷயம் அவன் ஸ்மரணம் பண்ணானே, அந்த ஸ்மரணம் இருக்கே அதுக்கு முதலாட்டம் அது ஆர்தம் மற்ற காலத்தில் ஆட்டம் இருக்கக்கூடிய பலமெல்லாம் எது இருக்கோ பரஸ்வீகாரம் பண்ணி ஸ்வீகிருத்த நிர்வாண க்ஷமனமான தன்னாலே சித்திக்கும். அந்த ஸ்மரணம் பண்ணி ஆர்தம், அந்த ஸ்மரணை பண்ண உடனே அது பரஸ்வீகாரம் என்றதே அர்த்தம், பிரபத்தி என்றதே அர்த்தம், பரசமர்ப்பணம் என்றது அர்த்தம் அந்த ஸ்மர்த்தான்றதுக்கு. அந்த மாதிரி பரசமர்ப்பணம் பண்ண சமயத்துல பகவான் ஸ்வீகாரம் பண்ணி ஆச்சு. ஸ்வீகாரம் பண்ணி ஆர்த்தம் அதனோட பலம் எல்லாம் பகவான் சித்திக்கும் அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கான் இதனால. ஏன்னா அவன் ஸ்வீகிருத நிர்வாண க்ஷமன் பகவான். அவனுக்கு நாங்கள் என்னோட ரக்ஷா பாரத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னா அவன் ஸ்வீகாரம் பண்ணியாச்சுன்னா அதை என்னைக்குமே கைவிட மாட்டான் அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரியுது. பகவான் நான் ரட்சணை பண்றேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யாருமே என்னைக்குமே அது பதிலிக்க முடியாது, அது பதிலாகாது. அதனால தான் ஸ்வீகாரம் பண்ணப்பட்ட அந்த ரட்சணையோட பாரத்தை பூர்ணமாக நிர்வாகம் பண்ணக்கூடிய அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்றத அவன் காமிச்சுட்டு இருக்கான். அதனால பரத்தை ரட்சணை பண்றேன்னு அவன் ஸ்வீகாரம் பண்ணதுனால பிராணம் போகக்கூடிய சமயத்துல இந்த ஜீவாத்மா எந்த ஸ்மரணையும் பண்றதுக்கு முடியாத சமயத்துல இருக்கக்கூடிய சமயத்துல அவனே அனுகிரகம் பண்ணி இவனுக்கு தன்னோட ஸ்மரணையை கொடுக்கிறான். சானுகிரக புத்தி விசேஷம், அனுகிரகபூர்வகமான புத்தி விசேஷம் அவனுடைய சங்கல்பம். அகம் ஸ்மராமி என்ன அவனுடைய அனுகிரகபூர்வகமான சங்கல்பம் அது காமிக்கிறது. அது அப்படின்னுட்டு ஸ்மரண சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மரணை என்ன நம்ம மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்து போயிருக்கு, அது இப்போதான் ஸ்மரணை வந்தது, இப்போதான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்றோமே, அந்த மாதிரி கிடையாது. என்னைக்குமே அவனுக்கு எல்லாமே ஸ்மரணையில இருக்கு. ஆனா இந்த சமயத்துல நீ அப்போ பண்ண அந்த
ஸ்மரணைக்காக ஆத்ம சமர்ப்பணம் பண்ணியே அதை நான் ஸ்வீகாரம் பண்ணியாச்சு, அதை யாருமே பதிலிக்க முடியாது, அதை நான் பூர்ணமாக அந்த பலம் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்மரண சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத இது தெரியப்படுத்துறது அப்படின்னு ஸ்பஷ்டமாக இங்கே சுவாமி தேசிகன் சொல்றார். இங்குத்த வர்த்தமான வியபதேசத்தாலே இவ் அனுகிரகத்துக்கு பின்பு ஒரு நிகிரகம் வாராது என்னுவிடம் தோற்றுகிறது. வர்த்தமான வியபதேசம்னா அகம் ஸ்மராமி அப்படின்னா நான் ஸ்மரணை பண்றேன் அப்படின்னா, ஸ்மரணை பண்ணான்னா பகவான் அந்திம ஸ்மிருதியை கொடுத்தான், இல்லைன்னா அனுகிரகம் பண்ணான், அப்புறம் அவனுக்கு பரமபதத்துக்கு அழிச்சுன்னு போறேன்னு சொல்றது. இந்த அனுகிரகம் பண்ணியார்தும் மறுபடியும் சுதந்திரனான ஈஸ்வரன் நிகிரகம் பண்ண முடியுமோ அப்படின்னு பிரச்சனை வருது. இந்த பிரம்மசூத்திரத்திலையும் பாஷிக்காரர் வந்து விசாரம் பண்றார். கடைசியில சூத்திரத்தில் பிரம்மசூத்திரத்தில் சொல்லச்சே அவன் மறுபடியும் மோட்சத்துக்கு போனவன் மறுபடியும் சம்சாரத்துக்கு வரமாட்டான் அப்படின்றது அது அது அனாவிருத்தி சப்தாது அனாவிருத்தி சப்தாது அப்படின்னு சூத்திரம். அனாவிருத்தி என்ன மறுபடியும் சம்சாரத்துக்கு திரும்பி வருதுன்றது கிடையாது. ஏன்னா சப்தாத்து ஸ்ருதி அப்படி சொல்றது. அதனால இவனுக்கு மறுபடியும் சம்சாரம் இல்லை, மோட்சம் வந்த அர்த்தம் அப்படின்னு பாஷிக்காரர் இங்கே வியாக்கியானம் பண்ணிச்சு சொல்றார். பகவான் வந்து சுதந்திரன், எப்போவான ஒரு காலத்துல மறுபடியும் போ நீ சம்சாரத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியுமோ? இந்த மாதிரி அனுகிரகம் பண்ண மாதிரியே ஒரு காலத்துல நிகிரகம் பண்றானா அப்படின்னா என்னைக்கும் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஒரு பக்தனே பிரபன்னனே ஸ்வீகாரம் பண்ணியார்தும் ஒரு காலமும் கைவிட மாட்டான் அப்படின்றது, என்னைக்கும் நிகிரகம் வராது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால ஸ்மராமி என்றது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. பிரசன்ட் டென்ஸ் வர்த்தமான வியபதேசம் அப்படி சொல்லியிருக்கிறதுனால என்னென்னைக்கும் அவனுக்கு இந்த அனுகிரகம் இருக்குன்னு தெரியுது. இந்த காலத்திலேருந்து ஆரம்பிச்சு இனிமே நித்தியமாக அனந்தமாக எல்லா காலத்திலையும் என்னோட அனுகிரகம் உனக்கு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தின்னு இருக்கான் பகவான்ன்றதுனால அகம் ஸ்மராமின்னு சொல்லுன்றது. ஸ்மரணை பண்றேன் அப்படின்னா பண்ணிட்டே இருக்கான்னு அர்த்தம். என்னைக்குமே நிகிரகமே வராதுன்னு அர்த்தம். ஸ்மரணைன்றது அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னைக்கும் பண்ணிட்டு இருக்கான், நிகிரகமே வராது அப்படின்ற காமிக்கிறதுக்காக அந்த வர்த்தமான வியபதேசம் சுவாரஸ்யமா சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த அனுகிரகத்துக்கு பின்பு ஒரு நிகிரகம் வாராது. இதார்த்தம் மேற்கொண்ட காலத்துல என்னைக்குமே பகவானோட நிகிரகம் இவனுக்கு வராது அப்படின்றத தோற்றுகிறது, அதை காமிக்கிறது. இதில் உத்தமனே அமைந்திருக்க சர்மஸ்லோகத்தில் போல மிகுதியான அகம் என்கிற பதத்தாலே சுவாதந்திரமடியாக சர்வக்ஷேத்திரஜத்திலும் விபரீத கர்மானுரூபமான நிகிரக பிரவர்த்தனாம் லீலாரசத்தை அனுபவித்து போந்ததாக காருண்யமடியாக வியாஜ சேஷானுகுண அனுகிரக பிரவர்த்தனாம் ஆஷ்ரிதரக்ஷண ரசத்தை அனுபவிக்க நினைத்த போதே மோட்சம் கொடுக்க வல்லபடியையும் அப்போது விலக்க வல்லார் இல்லாதபடியையும் தான் கட்டின காலாதிகளை ஒழிய தனக்கு வேறொரு சககாரி வேண்டாதபடியையும் தோற்றுவிக்கிறான். அகம்ன்றது ஒரு விசேஷமான அர்த்தம். அகம் சப்தத்துக்கு எப்படி என்ன அகம் ஸ்மராமி அப்படின்னு சொன்னா பகவான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நானு அப்படின்றது எப்படி என்ன ஜன்மஸ்லோகத்துல இதே மாதிரி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொன்ன மாம் ஏகம் அகம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள் அதில். அதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரியே அங்கே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லியிருந்தாலும் புரிஞ்சிருக்கும். அகம் சொல்ல வேண்டியிருக்கிற அவசியத்தை கிடையாது. அகம் சொல்லலைன்னாலும் அண்டர்ஸ்டுட். அது மோக்ஷயிஷ்யாமி என்ன உனக்கு மோட்சம் கொடுக்குறேன்ப்பா, நான் கொடுக்குறேன்ன்றது அர்த்த சித்தம், அண்டர்ஸ்டுட். அது சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி இங்கேயும் கூட
ததஸ்தம் பிரியமானன்ட்டோ ஸ்மராமி சொல்லியிருந்தாலும் போயிருக்கும், போதுமாக இருந்தது. அகம் ஸ்மராமி அப்படின்னு சொல்லிருக்கானே, இந்த அகம் அப்படின்றது என்ன விசேஷமான அர்த்தம் இருக்கு அப்படின்னா, தனக்கு ஒரு சுவாதந்திர சக்தி இருக்கு. பகவான் வந்து சுதந்திரனானவன். சுதந்திரனாலே எதை எப்படி வேணும்னாலும் உபயோகிச்சுக்கொள்ளலாம். எல்லாமே அவனுக்கு சேர்ந்த பதார்த்தங்கள். சேத்தனாச்சேத்தனங்கள் எல்லாம் உபய விபூதி எல்லாம் அவனுக்கு சேர்ந்த பதார்த்தம். அவனுக்கு ஃப்ரீடம் இருக்கு, எப்படி வேணாலும் உபயோகிக்கலாம். சுதந்திரன் அவன். அந்த சுதந்திரனான பகவான் சர்வக்ஷேத்திரஜத்திலும் எல்லா க்ஷேத்திரஜாலன்னா தேகம் உள்ள ஜீவாத்மாக்கள், பத்த ஜீவாக்கள், அந்த ஜீவாத்மாக்கள் விஷயத்தில் விபரீத கர்மானுரூபமான நிகிரக பிரவர்த்தனாம், அந்தந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் சாஸ்திரத்துக்கு விருத்தமாக கர்மங்கள் எல்லாம் பண்ணியிருக்காளே, அதுக்கு அனுகுணமாக தன்னுடைய நிகிரக சக்தினால வேறு வேறு விதமான பலத்தன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அவன். நிகிரகம் அப்படின்னா சிக்ஷை கொடுக்கறது, நிகிரக பிரவர்த்தின்னா சிக்ஷை கொடுக்கக்கூடியது. விபரீத கர்மானுரூபம் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு விருத்தமாக பண்ணது. எல்லா க்ஷேத்திரஜானும் அவனுக்கு எந்த விதமான பட்சபாதம் கிடையாது. இவர் வசிஷ்டர், அதனால இவர் தப்பு பண்ணாலும் பரவாயில்லை, இவன் வந்து ஏதோ சாமானியமான மனுஷன், இவன் தப்பு பண்ணா இவன் நல்லா சிக்ஷிக்கிறேன், இந்த மாதிரி பகவான் நினைக்க மாட்டான். யாரே இருந்தாலும் சாஸ்திரத்துக்கு விருத்தமாக பண்ணால் அவளுக்கு சிக்ஷை, சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக பண்ணால் அவளுக்கு நல்ல அனுகிரகம் வருது. இதுதான் பகவான். எந்த விதமான அவனுக்கு பட்சபாதம் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது பகவானுக்கு. சர்வேஸ்வரனானவன் தன்னோட நியமத்தை சாஸ்திரத்தினாலே தெரியப்படுத்தி தன்னோட ஆக்ஞைகள் எல்லாம் அதை யாரு அதுக்கு அனுகுணமாக வர்த்திக்கிறாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்றான். அதை உல்லங்கனம் பண்ணவாளுக்கு எல்லாம் நிகிரகம் பண்றான் பகவான். அதனால எல்லா க்ஷேத்திரஜர் சர்வக்ஷேத்திரஜத்திலும் எல்லா க்ஷேத்திரங்களும் விஷயத்தையும் அதே மாதிரி. ஏன்னா அவன் சுதந்திரன். விபரீத கர்மானுரூபமான நிகிரக பிரவர்த்தனம். அவன் விபரீத கர்மம் பண்ணுவாளுக்கு அதுக்கு அனுகுணமாக தன்னோட நிகிரக சக்தினால விதவிதமான ஜென்மாக்களை எல்லாம் கொடுக்குறான். லீலாரசத்தை அனுபவித்து போந்ததாக அந்த கொடுக்கறதுனால அவனுக்கு ஒரு லீலாரசத்தை அனுபவிச்சு போவோம். அதனால காருண்யமடியாக, அதனால அவனுக்கு என்னன்னா அதே சமயத்தில் சுதந்திரனானாலும் சர்வஜனானாலும் சர்வசக்தனானாலும் பரம காருணிக்கனா இருக்கான். அந்த காருண்யத்தினாலே அவனுக்கு சேத்தனர் விஷயத்துல ஒரு காருண்யம் வருது. அந்த காருண்யத்தோட தய காரணத்தினால வியாஜ விசேஷ அனுகுணம், என்னோட ரட்சணை பண்ணணும்னு பிரார்த்திச்சா அந்த சரணாகதி என்னக்கூடியது ஒரு நெபம். அவன் நெபம் தான் அவனுக்கு வியாஜம் ஒன்று சொல்லப்படுது. அந்த நெபத்தில் அவன் என்ன பண்ணுறான், சரணாகதி என்ன பண்ணா போதும், அதுவே உபாயமாக ஸ்வீகாரம் பண்ணி அனுகிரக பிரவர்த்தனாய் அவனுக்கு சேத்தனாக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தானே முன்னே வந்து ஆஷ்ரித ரக்ஷண சேத்தனால ரக்ஷணம் பண்றதுனால உண்டாகக்கூடிய ஒரு ஆனந்தம், அதே அனுபவிக்க நினைத்த போதே அனுபவிக்கணும் சங்கல்பம் பண்ண சமயத்திலேயே மோட்சம் கொடுக்க வல்ல படியையும், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய சாமர்த்தியம் எனக்கு இருக்கு அப்படின்றதும் கூட அப்போது விளக்க வல்லார். அந்த சமயத்தில் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா யாரும் அதை தடுக்க முடியாது. அவனோட சங்கல்பத்தை தடுக்க முடியாது யாருமே. அந்த மாதிரி அவனுக்கு அப்பிரதிகத சங்கல்பம், யாருமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி சங்கல்பத்தை உள்ளவன் அப்படின்றதையும், தான் கட்டின காலாதிகளை ஒழிய அவன் எப்போ சங்கல்பம் பண்றானோ அந்த காலத்தை தவிர வேறொரு காலத்துல வேறொரு சககாரி வேண்டாதபடியையும் வேற யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை. சககாரி காரணம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. அதெல்லாம் இங்கே அகம்ன்றதுனாலே காமிக்கிறான். நாளை இந்த அகம் ஸ்மராமி என்னச்சு, அகம் அப்படின்றது இதுக்காக இங்கே அகம் ஸ்மராமி, நான் நினைக்கிறேன்னு சொல்லணும். நினைக்கிறேன்னு சொன்னாலே போருமே, நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சர்ம ஸ்லோகத்தில் இருக்கிற மாதிரியே
இங்கே அதிகமாக சொல்லப்பட்ட இந்த உத்தமன் உத்தம புருஷத்தில் இருக்கக்கூடிய சப்தம். அகம்ன்றது உத்தம புருஷம். அதனால இங்கே சஹான்றது பிரதம புருஷம், துவம்ன்றது மத்தியம புருஷம், அகம்ன்றது உத்தம புருஷம். இது வியாக்கரணத்தில் சொல்லப்பட்டது. இந்த உத்தம நிலை அப்படி என்ன, இதில் உத்தம நிலைன்னா உத்தம புருஷத்தில் சொல்லப்பட்ட அகம் அப்படின்றது. சர்ம ஸ்லோகத்து மாதிரியே தன்னுடைய சுவாதந்திரத்துக்கு அடியாக எல்லா க்ஷேத்திரஜானோட விஷயத்திலையும் அவாவா இது சாஸ்திரத்தை உல்லங்கனை பண்ணி விபரீத கர்மாங்கள் பண்ணியிருக்காளோ அதுக்கு அனுரூபமான நிகிரகத்தை பண்றதாக லீலாரசத்தை அனுபவிக்கிறான். அதே மாதிரி காருண்யமடியாக தன்னை கருணை கூடிய ஒரு விசேஷமான குணத்தை அடிக்கடியாக வியாஜ சேஷானுகுண அனுகிரக பிரவர்த்தனம், அது ஒரு வியாஜத்தையே வச்சுண்டு அவளை ரட்சணை பண்ணணும்னு தானே முன்னாக வரான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆஷ்ரித ரட்சண ரசத்தை அனுபவிக்க, ஆஷ்ரிதாளை ரட்சணம் பண்ணுறது ஒரு ஆனந்தம் அவனுக்கு, அதையும் அனுபவிக்கிறான். லீலாரசமும் அனுபவிக்கிறான். ஆஷ்ரிதாளை ரட்சணம் பண்ணுறதும் ஒரு ஆனந்தம். அதே மாதிரி தான் நினைச்ச போது மோட்சம் கொடுத்தா அவன் அதை யாரும் தப்பிக்க முடியாது கூடிய ஒரு விசேஷமான தன்னுடைய சாமர்த்தியம், யாரோட அபேட்சை இல்லாத தான் எது சங்கல்பம் பண்ணா அது நடந்துதான் நடக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இதெல்லாம் அவனுடைய பகவானோட விசேஷமான குணங்கள். இதனால் நமக்கு என்ன தெரியறதுன்னா, சாஸ்திரத்தை உல்லங்கனை பண்ணா யாரே இருந்தாலும் சிக்ஷை, சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக இருந்தால் அவளுக்கு அனுகிரகம் பண்றான் விசேஷமாக. அதுலேயும் மோட்சம் வேணும் அப்படின்னா ஒரு வியாஜ விசேஷத்தை நாங்கள் அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. இந்த வியாஜம் அப்படின்றது பிரபத்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தி பண்ண சமயத்தில் நான் என்ன ரட்சணை பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணி உங்களை ஆத்ம சமர்ப்பணம் இது பண்ணுறோமோ அந்த சமயத்தில் வேற எந்த வழியும் கிடையாது. நான் உன்னோட ஆக்ஞையெல்லாம் அனுசரிக்கிறேன், விருத்தமானது ஏதாவது ஆச்சரணைகள் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப மகா விஸ்வாசம் இருக்கு, நீ ரட்சணை பண்ணக்கூடிய பண்ற அப்படின்னு சொல்லி அப்படி என்ன பிரார்த்தனை பண்ணணும், என்ன ரட்சிக்கணும் பிரார்த்தனை பண்ணி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணா அதையே வச்சுண்டு அவன் ரட்சணை பண்றான். அதனால அவனுக்கே ஒரு ஆனந்தம், அதையும் அனுபவிக்கிறான், மோட்சத்தை கொடுக்குறான். அதை யாரும் தடுக்க முடியாது. அவனுக்கு எந்த காலத்தில் அவன் சங்கல்பம் பண்றானோ இப்போவே மோட்சம் கொடுத்தேன்னா அப்போவே கொடுத்து விட்டான், யாருமே தடுக்க முடியாது. தேகாவசானத்தில் கொடுக்கேன்னா தேகாவசானத்தில் மோட்சம். இந்த மாதிரி அவனுடைய சங்கல்பத்துக்கு அனுகுணமாக அவன் சங்கல்பம் பண்ணா யாருமே தடுக்க முடியாது. இந்த எல்லாம் அவனோட விசேஷமான சாமர்த்தியம், குணவிசேஷங்கள், அவனோட சுவாதந்திரியம், அவன் சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக பலத்தை கொடுக்கறது, அவன் மோட்சத்தையே ஒரு வியாஜத்தையே வச்சு பரம புருஷார்த்தமான மோட்சத்தையே அனுகிரகிக்கிறது. எல்லா குணங்களையும் காமிக்கிறதுக்காக அகம் அப்படின்னு அங்கே நான் அப்படின்னு சொல்லி பகவான் நான் ஸ்மரணை பண்றேன், அகம் ஸ்மராமி, நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு தெரிப்படுத்துறதுக்காக அகம் பகவான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சுவாமி தேசிகன். அதுல காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி என்கிற இரண்டாலும் மாம் தியாதி புருஷ வியாக்ரஹா தத்தோமே தத்கதம் மனஹா என்கிற பிரகாரத்தை கழிக்கிறான். பக்தி யோகிகள் விஷயத்துல எப்படி அப்படின்னா, அவ இவனை தியானம் பண்ணிட்டே இருக்கிறான் நிரந்தரமா. அவ தியானம் பண்றதுனால இவனும் அவளை தியானம் பண்றான், அவளை போய் அவளை அனுகிரகம் பண்றான். தானும் அவன் அந்த பக்தாளை நினைச்சுட்டு இருக்கிறான் எப்பவுமே. அவ நிரந்தரமா தியானம் பண்றா பக்தி யோகிகள். பக்தி யோகி சொல்றான், எனக்கு சக்தி இருக்கு, பிரதி நாளும் விடாமல் எத்தனை ஜென்மாக்கள் வரட்டும் நான் உன்னுடைய தியானம் நிரந்தரமா பண்றேன், ரொம்ப பிரீத்தியாக பண்றேன், நானே இந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி உன்னோட பிரீத்தியை நான் சம்பாதிக்கிறேன் அப்படி அன்னுட்டு அவன் சங்கல்பம் பண்ணி பக்தி யோகம் நடத்துறான். அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு வசிட்டா விஸ்வாமித்திராளுக்கு எல்லாம் இருந்தது. அவ எத்தனை 1000 வருஷம் கணக்கான ஓணுன்னாலும் நான் தியானம் பண்றேன் நிரந்தரமாக. அந்த மாதிரி மனசுத்தி ஏகாகிரதை எல்லாம் இருக்கு, எனக்கு அதிகாரமும் இருக்கு, சக்தியும் இருக்கு, அனுஷ்டான சக்தி இருக்கு, ஞானமும் இருக்கு, எப்படி பண்ணணும்னு தெரியும். நானும் உபாயம் அனுஷ்டானம் பண்ணி தியானம் பண்ணி பிரீத்தி பூர்வகமாக உன்னோட பிரீத்தியை சம்பாதிச்சு நான் மோட்சம் அடையிறேன் அப்படின்னு ஒரு பக்தி யோகி சொல்லி பக்தி யோகம் பண்றான். அந்த மாதிரி தியானம் பண்ணக்கூடியவனே பகவான் நினைச்சுக்கோறான். பிரபன்னன் என்ன அப்படின்னா அகிஞ்சனன்,
எனக்கு வரவே வழியும் கிடையாது. நான் என்னோட ரட்சணை பூர்ணமாக அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். பக்தி யோகம் எல்லாம் நினைக்க கூட முடியாது என்னால. அதனால மோட்சம் எனக்கு வேண்டியது. அதனால நீ தான் அதை கொடுக்கணும் மோட்சம். என்னோட ரட்சணைய பாரத்தை உனக்கு பூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணிட்டு, நீ தான் என்னை ரட்சிக்கணும். பக்தி யோகம் எல்லாம் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முடியாது. நீ தான் எனக்கு ரட்சகன். நீ தான் இருந்து எனக்கு பலத்தை கொடுக்கணும். இப்படி என்ன பிரார்த்தனை பண்றான். அதனால இவன் அகம் ஸ்மராமின்னு பகவான் சொல்றது எந்த மாதிரி அப்படி என்ன பக்தி யோக விஷயத்துல அவன் ஸ்மரணை பண்றதுனால நானும் ஸ்மரணை பண்றேன். அவன் நிரந்தரமாக என்ன ஸ்மரணை பண்றான், நான் அவனையும் நினைச்சு போறேன். அது மாதிரி இல்லை இங்கே அப்படின்னு சொல்றது. ஏன்னா பிரபந்தன் எப்படி இருக்கான், பக்தி யோகி வந்து பிராணம் போகக்கூடிய சமயத்தில் எப்படி இருக்கான்னா காஷ்ட பாஷான இவன் இல்லை. அவன் அவன் எப்படி இருக்கான்னா பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டு புரூ மத்தியத்துல பிராணத்தை விடணும் மூர்தன்ய நாடினால தலை சிரஸில் வந்து பரமாத்மாவோட திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணி பிரணவத்தை உச்சாரணை பண்ணிட்டு அவன் பிராணத்தை விடணும். இல்லைன்னா அவனுக்கு மோட்சம் கிடையாது. பக்தி யோகிக்கு அவன் பிராணம் போகிற சமயத்தில் பகவானையே நினைச்சுட்டு வேற ஏதாவது நிலம் வந்ததுன்னா அதுக்கு அனுகூலமான ஜென்மம் வரும். ஜடபரதனுக்கு ஒரு மானோட ஜென்மம் வந்ததே அந்த மாதிரி ஆயிடும். பக்தி யோகிக்கு அந்திம ஸ்மரணைன்றது ரொம்ப அவசியம். அதனால அவனே நினைச்சுக்கணும் பகவானை கஷ்டப்பட்டு பிரயத்னப்பட்டு. எப்படி பிராணம் போகிற சமயத்தில் வருதுன்னா தினமும் தியானம் பண்ண பிராணம் போகிற சமயத்திலையும் வருது. அந்த மாதிரி தினமும் நிரந்தரமாக ஒரு நாளும் விடாமல் நித்திய நைமித்திக கர்மா எல்லாம் பண்ணிட்டு தியானம் பண்ணி அப்படி பண்ணவனுக்கு பிராணம் போகிற சமயத்திலையும் அவன் தியானம் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவனை நான் ஸ்மராமின்னு சொல்லண்டு இல்லை. இங்கே என்ன சொல்றான்னா காஷ்டபாஷான சன்னிபனான ஒத்தனை நான் ஸ்மரணை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால பீஷ்மர் வந்து சரதல்பத்தில் படுத்திருந்தார். அப்போ ஒரு நாள் இந்த அர்ஜுனன் பாண்டவாள் எல்லாம் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு வரா. கிருஷ்ணன் வந்து எப்பவும் பாண்டவாள் வந்தான்னா அதுலேயும் விசேஷமா அர்ஜுனன் வந்தான்னா நேராக வந்து வழியில அவனே வந்து அர்க்கியபாதம் எல்லாம் கொடுத்து அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டு சுவாகத்தம் பண்ணி எல்லாம் சத்காரம் பண்ணி எல்லாம் பண்றான். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானவாள் எல்லாம் பாண்டவாள். அர்ஜுனன் விசேஷமான பிரீத்தி அர்ஜுனன் மேலே. ஒரு நாள் இவ பாண்டவாள் போனா கிருஷ்ணன் எங்கேயோ மனசு போயிட்டு இருக்கு, ஏதோ நினைச்சுட்டு உக்காண்டிருக்கான். சுவாகத்தமும் பண்ணல, அர்க்கியமும் கொடுக்கல, ஒண்ணுமே பண்ணல. என்ன கிருஷ்ணா எப்படி இருக்கே நீ அப்படின்னா, இந்த மனசு எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு. எங்க போயிருக்கு அவன் சொல்றான். சரதல்பகத ஸ்மிருதோ பீஷ்மஹா சாம்யன்னிவ உதாசனஹ. சரதல்பகதோ பீஷ்மஹா சரதல்பத்தில் படுத்திருக்கான் பீஷ்மன். சாம்யன்னிவ ஹுதாசனஹ ஒரு அக்னி சாந்தமா எடுத்துன்னா ஜொலிக்கக்கூடிய அக்னி சாந்தமா எடுத்துன்னா எப்படி இருக்கோ அந்த மாதிரி சாந்தமா சரதல்பத்தில் படுத்திருக்கான். மா அந்தியாதி புருஷ வியாகிரஹா. அந்த சமயத்திலும் என்னோட தியானமே பண்ணிட்டு இருக்கான் பக்தி யோகி பீஷ்மன். ததோமே தத்கதம் மனஹா, என் மனசு அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற. சரதல்பத்தில் படுத்துட்டு அவன் என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கான், அங்கே போயிட்டு என்ன மனசு அப்படின்னா. பிரபந்தன் அப்படி பண்ண முடியுமான்னா பிரபந்தனுக்கு முடியாது. இவன் எப்படி இருக்கான்னா காஷ்ட பாஷான சன்னிபம் ஒரு கல் மாதிரி ஒரு மரத்து கட்டை மாதிரி இங்கு விழுந்திருக்கிறான் பிராணம் போகிற சமயத்துல. இவனை நான் ஸ்மரணை பண்றேன்னு சொல்றான் பகவான். பக்தி யோகி மாதிரி கிடையாது. பக்தி யோகி என்னையே தியானம் பண்றான், என்ன மனசு அங்க போறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு காஷ்டபாஷான சன்னிபவனானவனை நான் தியானம் பண்றேன், நான் அவனுக்கு அனுகிரகம் பண்றேன்ட்டு அர்த்தம் ஸ்மராமி என்று. நான் அந்த விசேஷமான அனுகிரகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பக்தி யோகிகள் மாதிரி இல்லை அப்படின்றது. மாந்தியாதி புருஷ வியாகிரஹா தத்தோமே தத்கதம் மனஹா என்கிற பிரகாரத்தை கழிக்கிறான். அந்த மாதிரி கிடையாது இது நாங்கள் வந்து பிரபந்தாள் ஒன்றுமே நினைக்க முடியாத ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் அனுகிரகம் பண்றான். பகவானுடைய விசேஷமான அனுகிரகம் இதனால நமக்கு தெரிகிறது. இப்படி தாய் நினைத்த கண்ணையொக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து தான் எனக்காய் நினைந்தருள் செய்யும் அப்பன் என்றுபடியான தன் நினைவு பரமபுருஷார்த்த பரியந்தமாகிறபடியை பற்றி
நமா நயாமி பரமாங்கிருதிம் என்கிறான். இது பெரிய திருமொழியில் சொல்றார் திருமங்கை ஆழ்வார். அதில் சொல்லக்கூடியது தாய் நினைத்த கன்றை ஒக்கா, தாய் நினைத்த கன்றை ஒக்கா, என்னையும் தன்னையே நினைக்க செய்து, என்னை தானே நினைக்கிற மாதிரி பண்ணி தான் எனக்காய் நினைந்து, தான் என்ன நினைச்சு ஒரு கண்ணு அதோ அம்மா தாயான பசு மாடு கண்ணை நினைக்கிறது, அந்த மாதிரி தான் என்ன தானே நினைக்கிற மாதிரி பண்ணி தான் என்ன ஸ்மரணை பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணி உபகாரம் பண்ணக்கூடிய பரமோபகாரன். அப்படின்னா நான் அவனை எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, சரீரம் எல்லாம் சரியா இருக்கிற சமயத்துல தாத்துதாமிய சித்தே ஸ்மர்த்தா ஒரு சமயத்துல பிரபத்தி பண்ணியாச்சு ஒரு க்ஷணம், அவ்வளவுதான். அப்படி பண்ணியிருக்கிற சமயத்துல காஷ்டபாஷான சன்னிபனான என்ன அவன் அனுகிரகிக்கிறானே அந்த சமயத்துல, அது இங்கே தன் நினைவு பரமபுருஷார்த்த பரியந்தமாகிறபடியை பற்றி பெற்ற அந்த மாதிரி நயாமி பரமாங்கதியும் என்கிறான். நாங்கள் ஸ்மரணை பண்றது ஒரு விஷயம், ஒரு க்ஷணத்தை பிரபத்தி பண்றோம், சமர்ப்பணம் பண்ணி ஆச்சு ஆச்சாரியால் மூலமா பண்ணிவிடும். அவனோட அனுகிரகம் எப்படின்னா பரமபதத்துக்கு அழிச்சுன்னு போய் அங்கே நிரந்தரமாக நித்தியமான அனுபவத்தையும் கைங்கரியங்களையும் கொடுக்கக்கூடிய வரைக்கும் அவனோட நினைவு அது வரைக்கும் இருக்கு. அப்படி என்ற பரமபுருஷார்த்த பரியந்தமாகிறபடி தன் நினைவு அவனோட ஸ்மரணை எப்படி என்ன ஸ்மரணைன்னா அனுகிரகம், பகவானோட விஷயத்துல அனுகிரகம் அர்த்தம். பரமபுருஷார்த்த பரியந்தமாகிறபடியை பற்ற நயாமி பரமாங்கதியும் அப்படின்னு நான் நினைச்சுன்னு போறேன், பரமகதியை கொடுத்து விடுறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அது நயாமி அப்படின்றதுனால என்ன, நயாமி என்கிறதுக்கு சேத்திலே விழுந்து சிறுபைகளை எடுக்க விழுந்த பிதாவை போலே இவனுடைய தேகத்துக்குள்ளே ஆர்தனாய் நிற்கிற நான் தானே அப்ராகிருத பரியங்காரோகண பரியந்தமாக நடத்துவன். நடுவரும் அச்சிராதிகளும் இவனை எதிர்கொண்டு சத்கரித்து தாம் பெருகைக்கு நாமடே தனிலை பேரென்று தாத்பரியம். நயாமி பரமாங்கதிம் அப்படின்றதுக்கு சொல்றான். நயாமி அப்படின்றதுக்கு சேற்றிலே விழுந்த சிறு பசுகளை அப்படின்னா, ஒரு சேரில் விழுந்துட்டு இருக்கு ஒரு சின்ன குழந்தை, உடம்பெல்லாம் சேரா இருக்கு, அழுக்கா இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட எடுக்க விழுந்த பிதாவை போலே, பிதானவன் பின்னும் பார்க்க மாட்டான். குழந்தை சேரத்துல வீழ்ந்ததுன்னா உடனே தானும் அதில் விழுந்து அந்த குழந்தைய மேலே எடுத்துட்டு வரும். அதில் அந்த சமயத்தில் இது சேரு என்னோட உடம்பெல்லாம் அழுக்காருது இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டான் பிதானவன். குழந்தைய பார்த்த உடனே தானும் அங்கே விழுந்து எடுத்துன்னு வருவான் குழந்தைய மேலே. அதே மாதிரி நம்ம தேகத்துக்குள்ளே ஆர்தனாய் நிற்கிற இவனுடைய தேகத்துக்குள்ளே ஆர்தனாய் நிற்கிற, எங்க தேகம் எல்லாம் வரும் அழுக்காக இருக்கு, உள்ளே இருக்கிறது எல்லாம் என்ன எல்லாம் வரும் அழுக்கே இருக்கு தேகத்துக்குள்ளே. அதனால மேலே ஒரு தோல் மூடி இருக்கு. அப்படி ஏதாவது தோல் மூடி இருக்குல்லன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, காக்காயும் நரியும் எல்லாம் வருது, ஒரு கோலை வச்சுருந்து எல்லாத்தையும் ஓட்டுன்னு இருக்கணும் தினமெல்லாம் உக்காண்டு அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு, ஒரு அழுக்காக இருக்கக்கூடிய உடம்பு உள்ள எல்லாம் சேர்த்து மாதிரி, அதுக்குள்ள ஆர்தனான பகவான் இருக்கான். பிதா ஒரு சேத்துல வீழ்ந்த குழந்தைய எடுக்கிற மாதிரி நம்ம அழுக்கான தேகத்துக்குள்ள அழுக்குடம்புன்னு சொல்லணும் இல்லையா, அழுக்குடம்பு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்தனான பகவான், அந்தரியாமியான பகவான் தானே எங்களை நடத்திட்டு போறான். எங்கே என்ன அப்ராகிருத பரியங்காரோண பரியந்தமாக நடத்துவன். பிராகிருத லோகத்தை எல்லாம் தாண்டி பரமபதம் நித்திய விபூதி கூடிய அப்ராகிருதமான ஒரு லோகம் இருக்கு. இந்த அப்ராகிருத லோகத்துல பரமபதநாதன் இங்கே ஆதிசேஷன் மேலே எழுந்தருளி, அங்கே நாங்கள் போன உடனே முக்தன் போன உடனே அவனை மடி மேலே உக்காத்தி வச்சு கோசி அப்படின்னு கேட்குறான். யாரு நீ அப்படின்னா, அகம் பிரம்ம பிரகாரோஸ்மி அப்படின்னு இவன் சொல்றான். கௌஷியத்துக்கு உபனிஷத்து சொல்றது. பரியங்காரோகணம் அவன் தன் தொடை மேலே உக்காத்தி வச்சுட்டு
யார் நீ அப்படின்னு கேட்டா, பிரம்ம பிரகாரோஸ்மி, பரிபூர்ணமாக இவனுக்கு அர்த்த குணங்கள் எல்லாம் ஆவிர்வாவமா இருக்கு. இந்த அப்ராகிருதமான லோகத்துல அஜன் போய் அந்த அமானவன் அப்படின்னவன் பிரம்ம கமயதி, அமானவா பிரம்ம கமயதி அஜன் போறான். பரியங்க வித்தியன்னு கௌஷிதகி உபனிஷத்து சொல்றது. அந்த பரியங்க வித்தியில அது வரைக்கும் நடத்துவன் அழிச்சுட்டு போறான். நயாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராகிருத லோகத்திலேருந்து காஷ்ட பாஷான சன்னிபனான இவனே பிராகிருத லோகத்திலேருந்து அப்ராகிருத லோகத்து வரைக்கும் எடுத்துன்னு போய் பரியங்க வித்தியை மாதிரி பரியங்காரோகண பரியந்தமாக நடத்துவன் அப்படின்னு. நடுவரும் அச்சிராதிகளும் நடுவுல என்ன இருக்கு? என்ன இங்க மூர்தன்ய நாடியிலேருந்து கிளம்பும் போது அச்சிராதி மார்க்கத்துக்கு போய் அச்சிராதி மார்க்கத்தில் ஆரம்பிக்கிறான். அச்சிஸ் அப்படின்னு கூடிய ஒரு தேவதை. ஆனா ஆதிவாகிக்காள் அப்படின்ட்டு விதேசிகன் சொல்றா, அவ எல்லாம் நித்திய சூரிகள். பகவான் அனுப்புறான் நித்திய சூரியர்கள், போய் அழிச்சுன்னு வா இந்த முக்தனே அப்படின்னு. அவ எல்லாம் வரா நித்திய சூரியர்கள். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் மொத்தத்தை அழிச்சுட்டு போறா. अर्चिषो अहः अपूर्यमाणपक्षम् अपूर्यमाणपक्षात्यान् षडुदं येति तान् மாசேபிய சம்பத்சரம் சம்பத்சராதாதித்யம் இப்படின்னு சொல்லிட்டு போகிறது. எல்லாம் நட்சிராதி மார்க்கத்தில் என்னென்ன வருது அப்படின்னுட்டு அர்ச்சிஸுக்கு அபிமானி தேவதை, நாலு பகலுக்கு அர்ச்சிராதி தேவதை, அப்புறம் சுக்லபக்ஷத்துக்கு அபிமானி தேவதை, உத்தராயணத்துக்கு அபிமானி தேவதை, சம்பத்சரத்துக்கு, இந்த மாதிரி ஒரு அபிமானி தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கா. அவெல்லாம் ஆதிவாகிக்காள் அப்படின்ட்டு தேவதைகள் நித்தியசூரிகள்னு சுவாமி தேசிகன் சொல்றா. அவ இவனை இங்கேருந்து அப்ராகிருத லோகத்துக்கு அழிச்சுன்னு போறா, பரமபதத்துக்கு அழிச்சுன்னு போறா. மூர்தன்ய நாடியிலேருந்து ஆரம்பிச்சு வெளியில வந்த உடனே அச்சிசன்னு கூடிய அபிமான தேவதை அவன் முதல்ல வருது. அப்புறம் இந்த மாதிரி ஒத்தத்தாலும் அழிச்சுன்னு போறா. இந்த அழிச்சுட்டு போச்சு நடுவுல வருவா. இவ எல்லாம் நடுவுல வரக்கூடியவா. பிராகிருத இந்த மூர்தன்ய நாடியை விட்டு கிளம்புறதுக்கும் பரமபதத்துக்கு போறதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஆதிவாகிக்காள். இவ எல்லாமே இவனே இந்த சரணாகத்தினான இவன் இருக்கானே, வந்துட்டு இருக்கானே, இவனை எதிர்கொண்டு சத்கரித்து சத்காரங்கள் எல்லாம் பண்ணி தாம் பெரு கைக்கு அவளுக்கே பாக்கியம் நினைக்கிறார். இந்த மாதிரி ஒரு சரணாகத்தன் நமக்கு கிடைச்சானே, சரணாகத்தன் கிடைச்சான். இந்த மனுஷ லோகத்துல இந்த சம்சாரத்துல இருந்து இது இருள் தருமா ஞானம், சம்சாரத்துல இருந்து தப்பி சென்று வந்திருக்கானே இவன். என்ன விசேஷம், என்ன விசேஷம், நமக்கே ஒரு பெரிய பாக்கியம் இவன் நான் எங்களோட சேர்றது அப்படின்னுட்டு நாமடை தனிலை பேர் என்று அவன் நாங்கள் அடையக்கூடிய இந்த பாக்கியம் இருக்கே, அதுக்கு நாங்கள் எடுத்த இந்த ஸ்திதியே காரணம். தாத்பரியம் நாமடைத்த நிலை பேர் என்று தாத்பரியம் தாம் பெருகைக்கு நாமடைத்த நிலை பேர் என்று காரணம் என்று. அதனாலே ஒரு பேருன்னு ஒரு பெரிய புருஷார்த்தம் அதை அடைஞ்சுமே நாங்கள். அந்த சரணாகத்தை வருதே அவளுக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறான். அவ எல்லாம் அந்த முக்தாள் எல்லாம் அந்த மாதிரி நினைக்கிறா. அதிவாய்கள் எல்லாம் என்ன பாக்கியம் இவனை அழிச்சுன்னு போருமே அது இப்படி என்ன நினைக்கிறா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சரணாகத்தினோட அவனோட வைபவத்தை சொல்றது ஆழ்வார்கள்லாம் அற்புதமாக சொல்றா. இது கீழ் சொன்ன பிரபத்தி சகல பல சாதனவத்தாம் இருந்ததே ஆகிலும் அனன்ய பிரயோஜனான இவனுக்கு இங்கே பிரபத்தி அப்படின்றது சொல்லப்பட்டது. அதுல பிரயோஜனாந்தரங்களை கொடுத்தால் மது வித்யாதிகளில் போல ஐஸ்வர்யாத்மானுபவரூப க்ஷுத்ரபல வியவஹிதமாக மோட்சம் கொடுப்பது செய்யன் எத்தனையோ பிரம்ம வித்யால் சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷத்துகள்ல 32 பிரம்ம வித்யால் சொல்லப்பட்டிருக்கு. பிரபத்தியும் அதில் சேர்ந்திருக்கு. அதுல மது வித்யன்னுட்டு ஒரு பிரம்ம வித்யை. அந்த மது வித்யன்றது ஒரு விசேஷமான வித்யை, பிரம்ம வித்யை. இப்போ வசுருத்ராதித்யாள் எல்லாம் இருக்கா தேவதைகள். அந்த வசுருத்ராதித்யாள் எல்லாம் என்ன பண்றான்னா வசுபதம்ன்றது ஒரு பெரிய உயர்ந்த பதம். அவனுக்கு எத்தனையோ போகங்கள் இருக்கு. வசு ஆறுவனுக்கு வசுபதத்துல இருக்கிறான். அந்த போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான் அவன். அந்த வசுபதத்துல இருக்கக்கூடிய அந்த வசு மறுபடியும் மது வித்யன்னு கூடிய பிரம்ம வித்யா அனுஷ்டானம் பண்ணி இன்னொரு டர்ம் வசுபதம் வேணும் அப்படின்னு ஆசைப்படலாம் அவன்.
மோட்சமே வேணும்னு ஆசைப்படலாம். மது வித்தியை பண்ண என்னன்னா, இன்னொரு டர்ம் வசு பதம் வந்து அதை பூர்ணமா அனுபவிச்சார்து மோட்சம் அவனுக்கு. ஆனா அந்த 100 வருஷம் தேவமானத்துல 100 வருஷம் வசுபதத்துல இருக்கிறானே, இருந்த எல்லா போகங்களும் அனுபவிக்கிறான். அத்தனை காலம் விளம்பமாறுது மோட்சம் அவனுக்கு, டிலே விளம்பமாய். ஆனா மோட்சம் கட்டாயமா கிடைக்கிறது, அது அர்த்தம். அவனுக்கு அதுதான் இஷ்டம். வசுவானவன் நான் இன்னொரு காலம் இப்படியே இன்னொரு 100 வருஷம் வசுவாயிருக்கணும் அப்படின்னு நிச்சயப்பட்டான்னா, 100 வருஷமாக அவனுடைய 100 வருஷத்து வரைக்கும் வசுவாக இருந்து அதெல்லாம் அனுபவிச்சு அப்புறம் மோட்சத்துக்கு போறான். ஆனா அத்தனை டிலே அவனுக்கு. பிரபந்தனுக்கு எப்படி அப்படின்னா இந்த மாதிரி டிலே எல்லாம் கிடையாது, விளம்பமே இல்லை அவனுக்கு. இதெல்லாம் க்ஷுத்ர பலங்கள். மோட்சத்துக்கு கம்பேர் பண்ணா வசுபதம்னா நரக்கத்துக்கு சமானம். இங்க சொல்றது எல்லாம், இங்க இருக்கிறது எல்லாம் பிரகிருதி மண்டலத்துல இருக்கிறது எல்லாமே சதுர்முக பிரம்மா இருக்கும். எல்லா போகங்களும் நரக்கத்துக்கு சமானம் மோட்சத்துக்கு கம்பேர் பண்ணா. அதனால இதெல்லாம் இந்த எந்த விதமான இந்த க்ஷுத்ர பலங்கள், பல பேர் சொன்னா எனக்கு ஐஸ்வர்யமே வேணும் அந்த பக்தி யோகம் பண்றா பகவான் பக்கத்துல. சில பேர் எனக்கு ஆத்மானுபவமே வேணும், பரிசுத்தமான ஜீவாத்மாவை அனுபவிக்கிறேன் அப்புறம் மோட்சத்துக்கு வரேன் அப்படின்னு பக்தி யோகம் பண்ணுவா பகவான் பக்கத்துல. இவாளுக்கு எல்லாமே விளம்பம். விளம்பம் ஐஸ்வர்யம் கேட்கிறவனுக்கு அத்தியதிகமான காலம் விளம்பம். அதெல்லாம் அனுபவிச்சு அப்புறம் பகவான் பக்கத்துல மனசு வந்து பக்தி யோகம் பண்ணி கர்மயோகம் ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி அப்புறம்தான் அவனுக்கு மோட்சம். இந்த மாதிரி விளம்பம் எல்லாம் இருக்கு. இந்த பிரபந்தனுக்கு எப்படி எப்படின்னா, இந்த எந்த க்ஷுத்ர பலத்திலையும் அவனுக்கு எந்த விளம்பமும் ஆகாத மாதிரி நேராக நயாமி பரமாங்கதிம், நேர அழிச்சின்னு போடுறேன் பரமபதத்துக்கு. காஷ்டபாஷான சன்னிபானான இவனே நேராக பரமபதத்துக்கு அழிச்சின்னு போடுறேன் பகவான் சொல்றான். எந்த விளம்பமும் கிடையாது. அதனால முதல்ல சொன்ன இந்த பிரபத்தி எல்லா பலத்தையும் கொடுக்கறது. பிரபத்திய ஆத்ம சாட்சா்காரத்துக்கும் பிரபத்தி பண்ணலாம். பரிசுத்தமான ஜீவாத்மா தான் வேணும் எனக்கு, அதான் அனுபவிக்கிறேன், அந்த பிரபத்தி பண்ணலாம் பகவான் பக்கத்துல, அதுவும் பலம் வருது. ஐஸ்வர்யம் வேணும்னு பிரபத்தி பண்ணலாம், அதுக்கும் பலம் வருது. இதெல்லாமே விஷ்ணு புராணத்து ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றாருங்க. யாவன்னா சரணம் யாதி துவாம் அசேஷாக நாசனம் அப்படின்னு சொல்லிச்சே, ஆர்த்தி முதலானதெல்லாம் ஆர்த்தம் ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி அப்படின்னுட்டு, தாவதார்த்தி ததா வாஞ்சா தாவன் மோகா ததா சுகம் யாவன்ன சரணம் யாதி துவாம் அசேஷாக நாசனம் அப்படின்ட்டு விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம். அதுக்கு வியாக்கியானம் பண்றார் சுவாமி தேசிகன். தாவதார்த்தி என்ன ஆர்த்தம், ஆர்த்தன் அப்படி என்ன, அவன் ஏதோ அவனுக்கு பணம் இருந்தது அதெல்லாம் நஷ்டமாயிடுத்து, அதை மறுபடியும் வேணும்னு அவனை பக்தி யோகம் பண்ற மாதிரி பிரபத்தியும் பண்ணலாம். அதனாலையும் அது ஆர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானின்னு கூடிய நாள் சொன்ன மாதிரி பக்தி யோகத்தை எப்படி அவன் எல்லாம் பண்ண முடியுமோ பிரபத்தி கூட பண்ண முடியும். அந்தந்த பலத்துக்கு மோட்சத்துக்கும் மாதிரி அதே மாதிரி. அது விஷ்ணு புராணத்தில் சொன்ன மாதிரி இந்த பிரபத்தி சகல பல சாதனத்தாம் இருந்ததே ஆகிலும் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு பிரபத்திக்கு. அப்படி இருந்தாலும் இந்த பிரபந்தன் எப்படி என்ன அனன்ய பிரயோஜனான இவனுக்கு மோட்சமே வேணும், நீதான் வேணும்னு பகவான் பிரபத்தி பண்ணியிருக்கான். அனன்ய பிரயோஜனம், வேற எந்த பிரயோஜனமும் வேண்டாம் எனக்கு. அதனால இவனுக்கு பிரயோஜனாந்தரங்களை கொடுத்தால், இவனுக்கு வேற பிரயோஜனத்தை கொடுத்துட்டா அவன் அகம் ஸ்மராமின்னு சொல்லிச்சே பகவான் வந்து அந்த அனுகிரகம் பண்ணுச்சு, அவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன அர்த்தம், என்ன மது வித்யாதிகளல் போல ஐஸ்வர்ய ஆத்மானுபவ ரூப க்ஷுத்ர பல வியவஹிதமாக மோட்சம் கொடுப்பதல் ஷையன். அதனால இவனுக்கு பிரயோஜனம் எப்படி கொடுக்குறான், அவனுக்கு என்ன பிரயோஜனங்களை கொடுக்கவே மாட்டான். மோட்சத்துக்கு எல்லாம் அப்போ விளம்பமாயிடுறது அவனுக்கு. மோட்சம் கொடுக்கறது அந்த மாதிரி பண்றதில்லை இவன். கேவல கைவல்யமோ இல்லைன்னா ஐஸ்வர்யமோ அந்த மாதிரி பண்ண மாதிரி ஆயிடும். அப்போ விளம்பமான மாதிரி ஆயிடும். அப்படி பண்ணாமல் அஹம் ஸ்மராமி பக்தம் நயாமி பரமாங்கதிம், நேராக பரமபதத்துக்கு அழிச்சின்னு போடுறேன். அவ்யவஹிதமாக பரமபுருஷார்த்தத்தை அடை விப்பன் என்கிற விசேஷம் தோற்ற பரமாம் கதிம் என்கிறான். வியவஹிதம்னா நடுவில் கேப் இருக்கிறது, மத்திய வேற ஏதோ அது வருது.
அப்படி அந்த ஐஸ்வர்யார்த்தி ஐஸ்வர்யம் எல்லாம் அனுபவிச்சு அப்புறம் திருப்பி பக்தி யோகம் பண்ணி மோட்சத்துக்கு பண்ணணும். ஆத்மா அனுபவம் பண்றவன் அநேக காலம் ஆத்மத்தை அனுபவிச்சு அப்புறம் மோட்சத்துக்கு போறான். இதெல்லாம் வியவஹிதமான சாதனங்களாச்சு. மோட்சத்துக்கு நடுவுல வேற ஒரு பிரயோஜனம் இருக்கு, அதை அனுபவிச்சுட்டே இருக்கிறான். மோட்சத்துக்கு விளம்பமாறுது மோட்சம். ஆனா இங்க பிரபந்தனுக்கு அவ்யவஹிதமாக பரம புருஷார்த்தத்தை அடைவிப்பன் என்கிற விசேஷம் தோற்றா. நடுவுல எந்த ஒரு டிலே விளம்பமும் இல்லாமல் நேராக உனக்கு மோட்சம் அப்படி அது காமிக்கிறதுக்காக பரமாங்கதி. சாமான்யமான கதி கிடையாது. பரமகதி அப்படி என்ன, அதுக்கு மேல ஒரு கதி கிடையாது. இங்கு கதி என்கிறது பிராபியதே என்றபடி பரமகதி என்ன, பகவானியே அடையறாம்னு அர்த்தம். பரமையான கதி என்கிறது முக்தானாம் பரமாகதி என்கிறபடியே பரமப்பிராப்தியனான தன்னையாதல், தன்ன விஷயத்தில் பரிபூர்ண அனுபவத்தை யாதல், அனுபவ பரிவாகமான கைங்கரிய விசேஷத்தை யாதல் சொல்லுகிறது. எல்லாம் பரமாங்கதி. பரமாகதி பரமகதி அப்படின்னு என்னன்னா பரமப்பிராப்தியனான தன்னையே கொடுக்க சொல்றான், அதே பரமகதி. அதுவா தன்ன விஷயத்துல பரிபூர்ணமான அனுபவம் வர மாதிரி பண்றான். அந்த அனுபவத்தினால அனுபவ ஜனித பிரீத்திகாரித அசேஷ சேஷைகரதி ரூப நித்திய கிங்கரோ பவானி. அனுபவ ஜனித பிரீத்திகாரித, அந்த அனுபவத்தினாலே ஒரு பிரீத்தி உண்டார். அந்த பிரீத்தி என்ன பண்றதுன்னா கைங்கரியம் பண்ற மாதிரி பண்ணி வைக்கிறது. பகவான் பக்கத்துல நமக்கு கூடிய பிரீத்தியே எல்லா விதமான கைங்கரியம் பண்ணலாம் கூடிய மனசு நமக்கு வருது. அப்படி கைங்கரியத்துல பரிவசானம். அந்த மாதிரி தன்ன விஷயத்தில் பரிபூர்ண அனுபவத்தை யாதல், அனுபவ பரிவாகமான அனுபவத்தோட பரிவாகம் நிரந்தரமாக அனுபவமானது என்னன்னா கைங்கரிய விசேஷத்தை யாதல் சொல்லுகிறது. அதனால கைங்கரியம் தானே ஏற்படுது. இதெல்லாமே நயாமி பரமாங்கதிம். பரமாங்கதிம் அப்படின்றது இந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்றது. வைகுண்டத்துக்கு ஐசின் போடுறேன், அதுக்கு மேல ஒரு புருஷார்த்தம் கிடையாது. இவத்தில் ஒன்றை சொன்னாலும் மற்றுள்ளவையும் சொல்லித்தாய் விடம். இதில் நயாம் என்கிற வித்தாலே தன்னுடைய பிராபியத்துவம் சொல்லித்தாலே உச்சித தமம். நயாமி அப்படி என்ன ஐசின்னு போறேன், நான் ஐசின்னு போறேன்றதுனாலே தன்னோட பிராபியத்துவமே சொல்லப்பட்டு அகம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்றதுனாலே பகவானியே பிராபியனானவன் அப்படின்றது ரொம்ப உச்சிதமான அர்த்தம். ஒன்று சொன்னாலும் எல்லாமே அதில் சொன்ன மாதிரி ஆகிடும். பகவானை அடையிறதும் பகவானோட அனுபவத்தை அடையிறதும் அந்த அனுபவத்தினாலே வந்த கைங்கரியத்தை அடையிறதும் எல்லாம் ஒன்றை சொன்னால் எல்லாமே அதில் அந்தர்கதம். ஒன்னொன்னும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் பகவானே பரமப்பிராபியன் அப்படின்னு சொல்றது தான் உச்சிதமானது. பரமையான கதி என்று அர்ச்சிராதி கதியாதல், பரமபதத்தையாதல் சொல்லுவார்க்கு முடிவில் அவனுடைய பிராப்தியிலே தாத்பரியம். சில பேர் பரமகதி, கதி அப்படின்னா போகக்கூடிய வழின்னு அர்த்தம். கதி என்ன போகக்கூடிய வழி. அர்ச்சிராதி கதி என்று சொல்றது இல்லையா, அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னுட்டு சில பேர் பரமகதி என்ன நயாமி பரமாங்கத்தின்னு அர்ச்சிராதி கதியை அவனுக்கு அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சில பேர் பரமபதத்தை அனுகிரகிக்கிறேன்னு சொல்றா. நான் வைகுண்டத்தை அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதுல எல்லாமே பகவானுடைய பிராப்தி என்று தான் முக்கியமான அர்த்தம். அர்ச்சிராதி கதியில போனா பகவான் பிராப்தி தான், வைகுண்டத்துக்கு போனாலும் பகவான் பிராப்தி தான். இது எல்லாமே ஒரே அர்த்தம் அப்படின்றது இப்படி இரண்டு ஸ்லோகத்தான் தான் சொல்றாங்க. பரமையான கதி என்று அர்ச்சிராதி கதியாதல், பரமபதத்தை யாதல் சொல்லுவார்க்கு அப்படியும் அர்த்தம் பண்றா சில பேர். அப்படி சொன்னாலும் முடிவில் அவனுடைய பிராப்தியிலே தாத்பரியம் பகவானை அடையிறேன் என்று தான் அதற்கு அர்த்தம். இப்படி இரண்டு ஸ்லோகத்தாலும் இச்சேதனன் முமுட்சுவாயும் முக்தனாயும் இரண்டு விபூதியிலும் பெரும் பேர் சொல்லித்தாயிற்று அப்படின்னு. ரெண்டு ஸ்லோகத்தினால முமுட்சுவா இருக்கக்கூடிய சமயத்திலையும் இவனுக்கு பிரபத்தி பண்ணா, அடுத்த க்ஷணத்தினால எல்லா விதமான இவனுக்கு நல்ல பாகவத கைங்கரியம் ஏற்படுற மாதிரி பண்றான்.
வேற ஒரு அபேட்சை கிடையாது. பிரபத்தி என்னக்கூடிய பலத்துக்கு நிரபேட்சோபாயம்னு சொல்லப்படுறது. இவனுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் பண்றான். அப்புறம் மரண சமயத்துல தானே அவனுக்கு அனுகிரகம் பண்ணி பரமபதத்துக்கு அழிச்சுன்னு போறான். அதனால ரெண்டு விபூதியிலும் இவன் முமுட்சுவாக இருக்கக்கூடிய இந்த விபூதியில, முக்தனாக இருக்கக்கூடிய நித்திய விபூதியிலையும் அவனுக்கு விசேஷமான ஒரு பேரு, பெரும் பேரு சொல்லித்தாயிற்று. ஒரு பெரிய புருஷார்த்தம் அவனுக்கு. அவனுக்கு வரக்கூடிய பலம் அத்தியுதமான பலம் அவனுக்கு வருது. அவனோட சிரேஷ்டத்தை எப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. சர்வம் ஸ்ரீ